நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சங்கீதக்காரர் தாவீது தனது 51ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்திலிருந்து விதமாய் சொல்லுவார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருமென்று. ஆம், என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நாளில் ஜெப வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவிருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வேளைக்கு தெய்வாதினுடைய எழுந்தருளும்படி, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி ஜெபித்து நாம் 2 ஜெப குறிப்புகளுக்கும் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சொல்ல இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்களேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே இந்த ஜெப வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேச நீர் தந்த பாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாக்கள் வரட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் தேவனே நீர் சந்தியும். விசேஷமாய் ஜெபிக்கிற பொழுதும் ஜெப குறிப்புகளுக்கு தேவனே ஆமென்றே பதில் தாரும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரு 2 ஜெப குறிப்பாய். முதலாவது, சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வராதபடிக்கும், அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை காரியங்களும் செயலற்று போகும்படிக்கும் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். உங்களிடத்தில் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களா? உங்கள் பெயரை, உங்கள் சின்ன பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பீர்களா? உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும், சத்துருவின் வல்லமைகளுக்கு பாதுகாக்கணும், வியாதிக்கு பாதுகாக்கணும். அவர்களுக்காய் நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பார்கள், உங்கள் பிள்ளையுடைய தலையில் கை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடுங்கள். அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறேனப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன், இந்த வீட்டின் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த பிள்ளையை நீர் பாதுகாத்து கொள்ளும். உடைய பரிசுத்த ரத்தம் உடைய பிள்ளையோடு இருக்கட்டும் அப்பா. நாச மோசங்களுக்கும் சத்துருவின் வல்லமைகளுக்கும் கர்த்தாவே வியாதிகளுக்கும் இந்த பிள்ளைகள் மறைக்கப்படட்டும். நல்ல ஞானத்தை தாரும் கர்த்தாவே. நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் தேசத்துக்கு அதிகாரிகளாய் மாறட்டும் அப்பா. தேவனே, நியாயமான நல்ல அதிகாரிகள், பெரிய பெரிய பசுத்தவான்களாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும் அப்பா. இப்பொழுதிருந்தே உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. படிக்கிற பாடங்கள் மனதிலே தங்கட்டும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும் தேவனே. உம்முடைய அநாதி திட்டத்தின்படி உங்கள் பிள்ளைகளை இந்த குடும்பத்துக்கு தந்திருக்கிறேன். அவளை நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் வயதுக்கேற்ற வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் தாரும். உம்முடைய கரம் ஆசிரியக்கிற கரம், உம்முடைய கரம் பாதுகாக்கிற கரம், அந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்பு. குடும்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆமேன் சொல்லுங்களேன். சமாதானம் இல்லையே என்று நம்முடைய கண்முற்றன் கூடுகையிலும் சரி, பிரார்த்தனை வேலையிலும் சரி, அநேகர் கொடுக்குற ஒரு ஜெப குறிப்பு, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, எங்கே போய் இதை வாங்குவதற்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். 4 வயது சின்ன பையன் தன்னுடைய அந்த குட்டி சைக்கிளில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டார். போய் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார், பேசாமல் எங்கள் அப்பாவை பிடிச்சி ஒரு 10 வருஷமாவது உள்ளே வைங்க ஐயா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுதார், நிம்மதியே இல்லை எங்கள் வீட்டில்னு சொல்லியிருக்கிறார். 4 வயசு பையன். காவல்துறை வந்து அந்த குடும்பத்தினர் எச்சரித்து சென்றிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாம் மனைவி கூட சண்டை ஓடுறது பிள்ளைகளுக்கு தெரியாது, புருஷன் கூட சண்டை ஓடுறது பிள்ளைகளுக்கு தெரியாது நினைக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவாத தேவனுடைய சமாதானம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க நான் உங்களுடைய சகோதரனாய் கர்த்தருடைய ஊழியனாய் சொல்வேன், விட்டு கொடுங்கள். அருமையான ஒரு தாயார் இப்படியாக சொன்னாள். மதிகேடான ஸ்திரீ, புத்தியில்லாத முட்டாளான ஸ்திரீ
தன் கணவனை முட்டாளாக்கி முட்டாளுக்கு மனைவியாய் வாழுகிறாள் என்று. மதியுள்ள ஸ்திரியோ தன் கணவனை ராஜாவாய் மாற்றி ராஜாவுக்கு மனைவியாய் வாழ்கிறார் என்று. எனக்கு அன்பான சகோதரியே, நீ ஏன் உன் கணவனை மதிக்காவிட்டால் யார் மதிப்பார்கள்? எனக்கு அருமையான சகோதரனே, வெளியில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஜெயிக்கலாம், நல்லது. ஆனால் அதே போல் வீட்டிலையும் ஜெயிக்க நினைக்க வேண்டாம். விட்டு கொடுங்கள், எல்லாத்துக்கும் ஜெயம் உங்களுக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். விட்டு கொடுங்கள். கர்த்தங்களோடு பேசுவாராக, கர்த்தங்களோடு பேசுவாராக. குடும்பத்துக்கு சமாதானத்துக்கு முதல் காரணம் அன்பு. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அன்பாயிருங்கள். கண்களை மூடுங்களேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்கள் பரலோக பிதாவே, ஏசு அப்பா, இந்த நாளிலே இந்த குடும்பத்துக்கு நான் ஜெபிக்க வருகிறேன். அநேகர் சொல்கிறது, ஐயா வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, நிம்மதி இல்லையே. அநேக சகோதரன் சொல்வதுண்டு, ஐயா எங்கள் நிம்மதி இல்லாமல் தினந்தோறும் நான் குடியிலே வாழ்கிறேன், தினந்தோறும் போதை மாத்திரையிலே வாழ்கிறேன், தினந்தோறும் தூக்க மாத்திரை தின்னாதான் எனக்கு தூக்கமே வருகிறது. நிம்மதி இல்லையே என் குடும்பத்திற்கு, எனக்கு சமாதானம் இல்லை. என் சகோதரன் இப்படி செய்து விட்டான், என் மனைவி இப்படி செய்து விட்டாள், என் நண்பர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று விதவிதமான வழியில் நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் என் ஜனங்கள். பொருளாதாரத்தில் எனக்கு இப்படி பின்வாங்கி போய்விட்டேனே, பொருளாதாரம் இல்லையே என்றும் நிம்மதி இல்லாதிருக்கிறார்கள். வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லியும் நிம்மதி இல்லாதிருக்கிறார்கள். தேவனே, என் குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க. இந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும். என் முதலாவது சொல்லி வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துக்கள் சொல்லிங்க. இன்றைக்கி இந்த டிவி மூலமாய், இந்த செல்போன் மூலமாய் நான் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டுக்கு வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்தல் பலிக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி சேனைகளின் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு வேத புஸ்தகம் இருக்கிறதா? உங்கள் வேத புஸ்தகத்தை தயவாய் திறவுங்களேன். அதில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருக்கிறது. ஏசாயா என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 41ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்களேன். 41ஆம் அதிகாரம். ஒருவேளை நீ வேத புஸ்தகம் இன்னும் வாங்கவில்லை என்றால், எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேத புஸ்தகம் தேவைப்படுமாயின், இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிய வேண்டுமாயினும் நீ என்னோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதற்கு முன்பதாக இப்பொழுதும் ஒருவேளை உங்களிடத்தில் செல்போன் இருக்குமாயின் அதிலே நீங்கள் பைபிள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அந்த பைபிள் டவுன்லோட் பண்ணி என்னோடு இந்த ஏசாயாவை திருப்புங்களேன். அதில் 41ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் யூதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், சேர்ந்து வாசிப்போமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மேய்ப்பர் உரைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆமாம், நாம் நினைப்போம் இந்த ஒரு பதவி உயர் பதவி என்று. அவர்களுக்கும் பயம் இருக்கிறது. இந்த வேலை நல்ல வேலை என்று நினைப்போம், அவர்களுக்கும் பயம் இருக்கிறது. நமக்கு ஒன்றுமே இல்லையே என்று நினைப்போம், ஒரு வருமானமும் இல்லை, ஒன்றுமில்லை, பயம் இல்லையா? வருமானம் இல்லாட்டாலும் வருமானத்தை குறித்து பயம், வாழ வழி இல்லையே என்று. பயம் என்பது சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியோர்கள் வரைக்கும் இருக்கிறது. இந்த பயம் எவரையும் விடுவதில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா அடிச்சிடுவாங்களோன்னு பயம், ஸ்கூலுக்கு போகும்போது மிஸ் அடிச்சிடுவாங்களோன்னு பயம். பயம் 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 வயது வித்தியாசமின்றி, ஆண் என்றுமின்றி, பெண் என்றுமின்றி எல்லா வேலையிலும் எல்லோருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் வேத புஸ்தகத்திலே என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மறைபொருளாய் தெளிவாய் 366 முறை நமக்கு சொல்லியிருக்கிறாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே பயப்படாதே என்று சொன்ன தேவன் விதமாய் சொல்லியிருக்கார். நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்க, சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் பூச்சியே,
இஸ்ரவேல் என்று சிறு கூட்டமே நீ பயப்படாதே என்று சொல்கிறார். சின்ன கூட்டமாக இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் உடைய சபை சின்ன சபையாக இருக்கலாம், நீ போய் ஆராதிக்கிற இடம் சின்ன இடமா இருக்கலாம், நீ ஆண்டவரை தேடுகிற அந்த ஸ்தலம் சிறிதாக இருக்கலாம், உடைய கூட்டங்கள் குறைவாக இருக்கலாம், உடைய பேச்சு இங்கே எடுபடாமல் போயிருக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி. ஒரு வேளை நீ உன்னுடைய ஆஃபீஸில் உடைய நட்பு வட்டாரங்கள் சிறிதாக இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. என்ன செய்ய போகிறாரா? உன் பரிசுத்தரும் உன் மேய்ப்பரும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து துணையாய் வந்தால் எவ்வளவு அருமையா இருந்தது. கடந்த நாளில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக நாங்கள் நண்பர்களாய் செல்வோம். சைக்கிள் தான். சைக்கிளில் ஒரு 4 சைக்கிள் 5 சைக்கிளில் ஒரு 5 பேர் 7 பேர் வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா பக்கத்து கிராமத்துக்கு போகும். ஊழியத்துக்கெல்லாம் போகலை அப்படி நினச்சிட வேண்டாம். என்னுடைய வேலை நிமித்தம் போகும். வர்றதுக்கு நேரம் ஆயிரும். பேசிக்கிட்டே வருவோம். நாங்கள் 4-5 பேர் நண்பர்கள்னாப்பில் ஒரு நாளும் பயந்தது கிடையாது. ஆமாம், இருட்டை குறித்தோ பேயை குறித்தோ மிருகத்தை குறித்தோ ஒரு நாளும் பயந்தது கிடையாது. இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை திருமணத்திற்கு பின்பு ஏற்றுக்கொண்டவன். திருமணத்திற்கு பின்பு தானே இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்பு தான் எனக்கு தெரியும். இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே நான் அவர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஒரு அற்பமானவனாய், ஒரு ஆகாதவனாய் தெரிய ஆரம்பித்தேன். ஒருவரும் என்னோடு வரமாட்டார்கள். நான் மாத்திரமே அந்த வியாபாரத்துக்காய் மறுபடியுமாய் அந்த வெள்ளிக்கிழமைக்கு போவேன். பார்த்திங்கன்னா பயம் அவ்வளோ பயம் இருக்கும். உண்மையை சொல்லுகிறேன். ஒற்றையில் வருவேன். 10 மணி 9 மணி ஆகும். அப்போ நிறைய சைக்கிள் தான். இப்பொழுது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக பயமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சுடுகாட்டு பக்கத்தில் வரையனுக்கு கூட கொஞ்சம் பயப்படும். இந்த பக்கம் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அதில் எனக்கு தெரிய அங்கே ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்வார்கள். ரொம்ப நாளைக்கு முன்னகிட்டி அங்கே அநேகரை புதைத்திருக்கிறாள் என்று எனக்கு பயமாக இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும். ஐயோ, அவ்வளோ பயம். நான் நடந்ததை வேதத்தில் நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அடிமையின் அதிகாரத்தோடு வேதத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பயந்து வருகிற வேளையில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைட் தெரியும். இந்த பைக்கோ ஏதோ ஒரு பைக் வருகிறது போல ஒரு சத்தம் என் காதுக்கு கேட்கும். என் கண் பார்க்கும் ஐயா, மேற்கூடி இருக்கிற அந்த பகுதியும் அந்த லைட் காண்பிக்கும், கிழக்கூடி இருக்கிற அந்த பகுதியும் காண்பிக்கும். கொஞ்சம் சந்தோஷம். எப்பாடி சுடுவாட்டை தாண்டியாச்சு, சுடுவாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. கொஞ்சம் நாள் ஆனது. பின்பு தேவன் எனக்கும் ஒரு பைக்கை தந்தார், ஒரு டிவிஎஸ் 50. அந்த டிவிஎஸ் 50 கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். மறுபடியும் ஒரு பெரிய பைக்கு தந்தார். அப்போ பெரிய பைக்கு வைக்கும் போது எனக்கு ஒரு யாவும் வந்துச்சு. இந்த இடத்துல வரும் பொழுது ஒரு வண்டி வந்து காமிக்குமே, மேற்க உள்ள சுடுவாட்டையும் காமிக்கும், களக்கூடி உள்ள சுடுவாட்டையும் காமிக்கும், பேயும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. அப்போ நான் எப்படி காமிச்சிருக்கோம், நானும் திருப்பி பார்த்தேன். ஐயா நடந்தது. 2 சைடு திருப்ப முடியல. ஆமாம், அதன் பின்பு வெகு நாளுக்கு பின்பதாகத்தான் எனக்கு தெரிஞ்சது, என் எஜமானே என் பயத்தை போக்குவதற்கு வெளிச்சமாய் வந்தார் என்று. இங்கே அப்படித்தான் சொல்கிறார், பயப்பட நான் உனக்கு துணையா வாரேன், நான் உனக்கு துணையா வாரேன்னு சொல்லுகிறார். நீங்களும் ஒரு வேளை ஏதோ ஒரு விதத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, காரணமில்லாமல் விட்ட சாபத்தினால் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, பொல்லாத மனிதர்கள் செய்த தந்திர சதி வேலையில் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, பொல்லாத மனிதன் உங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய் வேலைக்கு விரோதமாய் எழும்புகிறதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ,
சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். நீங்கள் பெரிதாய் நம்பின உங்களுடைய சொந்தங்கள், நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன்னு சொன்ன அந்த சொந்தம் உன்னை விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு நியாயமாய் உதவி செய்யக்கூடிய சொந்தம் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். என் ஆண்டவர் வேதத்திலே இவர் யாருக்காவது துணை நின்றாரா? இந்த வார்த்தை உண்மைதானா என்று நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்கிறது, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே எதனால் ரட்சிப்பேன் இஸ்ரவேலை? இதோ மனோசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான் கிதியோன். கிதியோன் என்கிற ஒரு வாலிபனை பார்த்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கலே அந்த காரியத்தை உனக்கு மாத்திரமல்ல எல்லாத்துக்கும் ஜெயம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். இந்த கிதியோன் தன்னுடைய வயலிலே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா, கோதுமை விளைவித்திருக்கிற இந்த கிதியோன் சரியாய் அறுக்க வேண்டிய நாளில் அறுக்கவில்லை. ஃபார் எக்ஸாம்பிளாய் 100 நாளில் இப்பொழுது கதிர் விளைகிறது நம்முடைய நெல் பயிர். இவர் 100 நாளில் அறுக்கவில்லையாம், 95 நாளிலே போய் அறுக்கிறார். ஏனென்றால் நன்றாய் விளைந்திருந்தால் மீதியானியர்கள் இன்றைக்கு வந்து அறுத்து போய்விடுவார்கள், திருடப்பட்டு விடுமுடைய கதிர்கள். இந்த திருட்டுக்கு பயந்து இவர் 5 நாளைக்கு முன்பதாகவே அறுத்து கொண்டிருக்கிறார். அவருக்குரிய கோதுமையை அறுத்துக்கிட்டு இருக்கிறார் பயந்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் தன்னுடைய தூதன் போய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் கூட இருக்கிறார்ப்பா. இவன் சொன்ன, நானாவது பராக்கிரமசாலி? அது ஐயோ, மனோசையில் என் குடும்பம் சின்ன குடும்பம். எங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரை வைத்துக்கொள்வார்கள். எங்கள் குடும்பம் தான் எங்கள் ஊரில் பெரிய குடும்பம் சொல்லுவீங்களா? ஆமாம், நான் கிராமத்தை சார்ந்தவன். இவர்கிட்ட கேட்டால் அவர் குடும்பம் பெருசு மாதிரி, இவர்கிட்ட கேட்டால் இந்த ஆள் குடும்பம் பெருசு மாதிரி. எல்லாத்துக்கும் கீழே ஒன்று இருக்கும். நம்ம குடும்பம் அவ்வளோ இல்லை, நமக்கு தலைக்கட்டு கம்மி, நமக்கு வரி கம்மி, இவ்வளோதான். நம்ம சின்ன குடும்பம், ஆனால் நமக்கு இந்த சர்ச்சில் நமக்கு பெரிய போச்சைகள்லாம் தரமாட்டான் அப்படிம்பாங்க. நீ அதே போல் கிரியன் போல் இருக்கிறீர்களா? அவர் சொல்லுவார், ஓ வீட்டுக்கு மட்டும் இல்லைப்பா, உன் தெருவுக்கு மட்டுமில்ல, உன் ஜனத்துக்கே உன்னைய கொண்டு தான் ஆசிரியக்க போகிறான். அவன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஐயா, நீ இன்னைக்கு பயந்து உன்னுடைய காரியத்தை நீயே செய்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் உன்னை கொண்டு உன் ஜனத்துக்கு விடுதலையை தேவன் தர விரும்புகிறார். அவருக்கு சின்ன குடும்பம் பெரிய குடும்பம் அப்படிலாம் கிடையாது. எந்த நபர் பரிசுத்தமாய் வாழுகிறானோ, யார் அவரை உறுதியாய் பற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, யார் அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அவர்தான் அவருக்கு பிரியமானவன். பெரிய குடும்பம் தேவையில்லை, பெரிய குடும்பம், பெரிய அந்த உயர் ஜாதி, அந்த உயர் படிப்பு, அதை ஆண்டவர் பார்க்க விரும்பலையா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரர் தன்னுடைய 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனமும் யுதமாய் சொல்லியிருக்கிறார். 113:7 சொல்லியிருக்கிறார், அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8 சொல்கிறது, அவர் புழுதியிலிருந்து உயர்த்தி தனது ஜனத்தின் அதிபதியோடும் ராஜாக்களோடும் உட்காரப்படுகிறார் என்று. நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு இருக்கிறீர்களோ, என்னை கொண்டு ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டார், என்னை கொண்டு எங்கள் பட்டணத்துக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டார், என்னை கொண்டு என் சபை எழுப்பல் அடையாது, என்னை கொண்டு என் கிராமம் தேவனை சந்திக்காது என்று நீ உன்னை நீயை தாழ்த்தி கொண்டு இருக்கிறாயா? எதுவும் சொல்கிறது ஐயா. இப்படி தான் நினச்ச அந்த கிதியோன்னு நினச்சார். ஐயோ நானா அப்படின்னார்.
இந்த ஒரு வசனத்திற்கு இந்த கிதியோனுடைய சம்பவமே போதும் என்று நினைக்கிறேன். யுத்தத்துக்கு எல்லாரும் சண்டைக்கு வாங்கினாங்க, அவ்வளோ பேர் ஓடி போயிட்டான். 22,000 பேர் ஓடி போயிட்டான். வெறும் 300 பேர் வச்சுக்கிட்டு ஒரு நிற்கும் போது சொன்னார், போடா இப்போ நான் கூட இருக்கிறேன். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு 300 பேர் தான், சீப்பானவங்க. எல்லாரும் தண்ணியை முட்டாங்கல் போட்டு குடிக்காங்க. அப்படி தண்ணி கலைஞ்சிடப்படாது, டீசெண்டாக குடிக்கணுண்ணே அப்படின்னு. இது அப்பா நமக்கு ஏதடா டீசென்ட்டுன்னு சொல்லி அதை வாட்டில் நாய் கணக்காக நக்கி குடிச்சதான். இந்த அன்டீசெண்ட்டை வச்சு தான் பெரிய சேனையை முறியடிச்சார் ஐயா. ஒருவேளை உன் பேச்சும் அன்டீசெண்டாக தெரியுதா? நீ நிறையா படிக்காமல் இருக்கலாம், உனக்கு நிறைய தகுதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் விரும்புகிற தகுதி ஒன்றே ஒன்று தான். நீ உயரத்தில் குறைவாக இருக்கலாம், நிறத்தில் கம்மியாக இருக்கலாம், உன்னுடைய சத்தம் மற்றவர்களுக்கு பிடிக்கிறது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது இருதயத்தை. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வம். அந்த இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பார். அந்த இருதயத்தில் தேவனை தேடும் உணர்வு இருக்கிறதா என்று பார்ப்பார். அந்த இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா என்று பார்ப்பார். மனம் இறங்குவார். எந்த காரியத்தை குறித்தும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே, உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:7 சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். நீ அவருக்கு பயந்தவன், நீ அவருக்கு பயந்தவள். உன்னை பாதுகாக்க அவரால் முடியாதா? உன்னோடு வர அவரால் முடியாதா? உனக்கு உதவி செய்ய அவரால் முடியாதோ? சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே. உன்னோடு கூட வர ஒருவர் இருக்கிறார், ஒருவர் விரும்புகிறார். ஒரு ஆதிவாசி இன மக்கள் இதற்கு முன்பதாக செவ்விந்தியர்கள் அப்படி செய்வார்களாம். வயது முதிர்ந்தவர்களை இதற்கு முன்பதாக இனி முடியாது, இவர்களால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுவர்களை ஒரு குறிப்பிட்ட பாறையிலே கொண்டு போய் விட்டு விடுவார்களாம். அவர்கள் அங்கே மறைத்து விடுவார்களாம். அந்த மலைக்கு செல்லதுக்கு ஒரு தாயை ஒரு மகன் கொண்டு செல்கிறான். அந்த தாய் அந்த மகனின் தோளில் இருந்தவாறு அவள் போகிற வழியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செடியின் அந்த கிளைகளை ஒடித்து ஒடித்து அவர்கள் போகிறதற்கு எதிரான திசையிலே அந்த கிளையை அப்படி ஒடித்து ஒடித்து வைத்து போய்கொண்டே இருக்கிறான். இந்த தாய் செய்கிறதை மகன் கேட்டிருக்கு பார்த்து கொண்டே வருகிறான். அம்மா, நம்முடைய வழக்கத்தின்படி நான் செய்ய வந்திருக்கிறேன், நான் என்ன செய்வேன்? உன்னால் உனக்கு முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று புலம்பும் பொழுது இந்த தாய் தன் மகனை பார்த்து சொன்னாலாம், மகனே, நான் நம்முடைய வழக்கத்தின்படியே மறிக்கப் போகிறேன். ஆனால் நீ சரியாய் வீடு போக வேண்டும் என்பதற்காக நான் இந்த செடியின் அந்த குறிப்பிட்ட அந்த செடியின் கிளைகளை நொடித்து நீ எங்கே செல்ல வேண்டுமோ அதை நோக்கி வைத்திருக்கிறேன், இதை சரியாய் செல் என்று சொன்னாலாம். சகோதரனே, ஒருவேளை உன் தாய் உனக்கு ஆலோசனை சொல்லி போயிருக்கலாம், உன் தகப்பன் உனக்கு ஆலோசனை சொல்லி போயிருக்கலாம். அவர்கள் அவர்களிடத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் உன்னோடு இருந்து உனக்கு ஆலோசனை சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும். எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னோடு இருப்பார். அம்மா, உன்னோடு பேசுவார். நீ வேதத்தை ஒவ்வொரு நாளும் திறந்த ஆசையாய் வாசிக்கும் பொழுது வார்த்தையின் மூலமாய் உன்னோடு பேசுவார், வசனத்தின் மூலமாய் உன்னோடு பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். அநேக பசுத்த பிள்ளைகள் காண்கிறது போல பிரத்யட்சமாய் உன்னை காணலாம். எனக்கு அருமையான தேவ மனிதர் டேவிட் கணேசன் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம், சிறு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர்னோடு பேசுவாரப்பா, தம்பி தங்கச்சி ஆண்டவர்னோடு பேசுவார் என்று சொல்லி அருமையான டேவிட் கணேசன் அவர்கள் சொல்லி கொடுத்தார்களாம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியுமா அந்த கிராமத்துக்கு அவர்கள் விபிஎஸ் எடுக்க சென்ற பொழுது ஒரு பிள்ளை சொன்னதான், நீங்கள் சும்மா இருங்கடே, இந்த ஏசப்பா பேசுவாருன்னு சொன்னி நானும் ஏசப்பாட்டினேன். அப்புறம் தினம் என் கூட பேசுதாரு.
எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த ஊர் அழிய போது, அந்த ஊரில் இப்படி நடக்க போகுது, இந்த ஊரில் இப்படி நடக்க போகுது, இதுக்காக நீ ஜெபி, இதுக்காக நீ ஜெபின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லுதாருன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை சொன்னச்சான். ஐயா, வேதத்திலும் அப்படித்தான் சாமுவேல் என்னும் சின்ன பிள்ளை இருந்தார் ஐயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய தாசன் சாமுவேல் என்னும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின நான் சொல்லுவேன், அவர் ஒரு ராஜா போல இருந்தார் ஐயா. ராஜா அந்த சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சப்ப போய் பேசினார். இந்த மாதிரி பசுத்தவான்கள் மூலமாய் தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். உங்களோடு பேச வல்லமை உள்ளவர். என்ன செய்வோம் என்று பயப்படாதே, இந்த கடனை எப்படி அடைப்போம் என்று பயப்படாதே, எப்படி வாழ்வோம் என்று பயப்படாதே. உனக்காகத்தான் தேவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். மனு குலத்திற்காக தம்முடைய பரம சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் ஐயா. அவர் நம்மை மீட்பதற்காக, இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளிக்கு அழைப்பதற்காக, பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்காக இயேசு ரட்சகர் வந்தார். அவர் உன்னோடு தான் இருக்கிறார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஜெபிப்போமா. அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே யார் யார் எனக்கும் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே, என் குடும்பமும் சிறியதாக இருக்கிறதே, எனக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்லாதனால் என்னை நெருக்குகிறார்களே என்று யார் யார் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் மனதிறங்கி இந்த வார்த்தையை சொல்லுங்கப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்க. டேடி, நீர் இப்படி செய்ய போகிறதுக்காய் சோத்திரம். இவர்களுக்கு துணையாயிரும். இவர்களை யார் வெறுத்தாலும், யார் இவர்களை ஒதுக்க வைத்தாலும், நீர் இவர்களை ஒதுக்காமலும் வெறுக்காமலும் இம்மட்டும் பாதுகாத்து வந்ததை இப்படி ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. அப்படியே பலத்த கரத்தில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற அத்தனை பேரை வைக்கிறேன்ப்பா. வியாதிகள் மாறட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலிட்டு போகட்டும், பயங்கள் நீங்கட்டும், தேவையான பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் மாறட்டும் பிதாவே.